ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் கோட் படத்துலேருந்து ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளிம்ஸோட டீகோடிங் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கிளிம்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் மாஸ்கோவில் தான் எடுத்திருக்காங்க. இந்த கதைக்கும் ரஷ்யாவுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஏஐ யூஸ் பண்ணி விஜய் சாரை ரொம்ப எங்காக காட்டினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 to 90% இந்த கிளிம்ஸில் நல்லாவே இருந்தது. படத்தில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கோட்டுன்னு டைட்டில் கார்டு வந்ததுக்கப்புறமா சில சீன்ஸ்லாம் டக்குன்னு கட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு அந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த விசில் போர்டு லுக்கில் வந்து விஜய் சார் வந்து ஒரு காரை ட்ரைவ் பண்ணியிருக்க மாதிரி காமிப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டு லேபு காமிப்பாங்க. அதை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு டைம் மிஷின் இருக்கிற இடம், அது ஒரு டைம் மிஷின் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அது டைம் மிஷின் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அது பக்கத்துலேயே ஒரு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 2050 வந்து பாப்புலேஷன் வந்து 11 பில்லியன் இது 11 பில்லியனை ரீச் பண்ணிருச்சு, பீக்காக இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைனீஸில் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சைனீஸில். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஜெனட்டிக் லேபாக தான் இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஹியூமனாய்டு ரோபோட்டை டெவலப் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. இந்த 7ஆம் அறிவு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னரில் தண்ணியை ஃபில் பண்ணி சூர்யா சாரை உள்ளே இறக்கி வச்சுருக்க மாதிரி அந்த சீனில் இருக்கும். அதே மாதிரி தான் அதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் தான் இருக்கும் அந்த கண்டெய்னரு. ஸோ எதனா ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட்டை டெவலப் பண்ணுற மாதிரி தெரில, இது சும்மா கெஸ் தான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அது யங் விஜய் சார் தான் அந்த சென்ட்ரலில் நின்றுட்டுருப்பார். அந்த லேப் சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த லுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். பின்னாடி ஹேர் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அந்த ஸ்டண்ட் சீனில் இருக்கும் போது அந்த ஹேர் பின்னாடி இருக்கிறதும் இங்கே இருக்கிறதும் மேட்ச் ஆகும். ஸோ அந்த யங் விஜய், அந்த ஏஐ லுக்கை வச்சு கொண்டு வந்த விஜய் சார் தான் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் வந்து விஜய் சார் ஒரு காரில் வந்துட்டுருப்பார். ரஷ்யன் பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டில் வந்து கோ பேக் இண்டியன் போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ரஷ்யனில் வந்து எழுதி அங்கே காமிச்சு வந்து கோ பேக் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து ரஷ்யாவுக்கு வந்து எதனா தப்பு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் பீப்புளெலாம் வந்து அவர் போங்கன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர்லேருந்தெல்லாம் ஓடி வருவார். இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை வந்து கிக் பண்ணுவார், ஓங்கி உதைப்பார். அந்த சீன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சரில் வந்து ரெட் ஃபோர்ட்டெல்லாம் காட்டுவாங்க. ஸோ இஃப் ஐ எம் நாட் ராங் அது இந்தியாவில் தான் நடக்கும். நெக்ஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா விஜய் சார் பிக்சரை வச்சுக்கிட்டு ஒரு ஷூட்டிங் கேஜில் வந்து அவர் வந்து இந்த பிக்சரை ஷூட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தெரிஞ்சு எனக்கு வில்லனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி கைஸ், இந்த வீடியோவில் எதனா நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினிமா ஹப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங்னு வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.